பாத்தியா கரெக்டாக மச்சான் உன்னை நல்ல வேலை பார்த்தேன். நான் பார்த்தால் தான் நான் திரும்பி ரிட்டன் எடுத்துன்னு வந்தேன் வண்டியை. அப்புறம் போயிட்டு உள்ள பேட்ச் ஓட்டி கொடுத்துருவா. நேற்று தான் சேலரி வந்தது, நல்ல வேலை வந்து குத்துறானுங்க. கொடுங்க தான் தலைவலி. ஃபுல்லாக டயர் கட்டுற வீடியோ போடலாம். சார் நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் போடலடா, சூப்பர் வேற லெவல் பெரும். சரி சுற்றி விடு. எது மச்சான் இதுவா? இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாடா பழைய பஞ்சரில். ஓகே பழைய பஞ்சரில் வீக் ஆகி இது ஆயிடுச்சா? ஓப்பன் பண்ணு. கொஞ்சம் கட் பண்ணி கூட மச்சான் நீ பண்ணும்போது யாருன்னா வீடியோ பசங்களை ஏதோ 2 பசங்க இருக்காங்க அண்ணா எடுக்க சொல்லி சும்மானா பேசல வேணாம் மச்சான். இப்படி பண்ணுறல அப்படியே போடுறான். வேறு இப்போ இந்த சவுண்ட் இருந்துச்சு மிஷின் சவுண்டு, அந்த மிஷின் சவுண்டு அவ்வளோதான் பேசலாம் பண்ணான். அப்படியே கட் பண்ணி இப்போ என்ன பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயரை கைட்டு இருந்து ஃபஸ்ட்டு அப்புறம் இது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே 1 நிமிஷத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும். அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன். அப்படியே பின்னு மாற்றி விட்டுரு. இது செம்மையாக இருக்குப்பா. வீடியோ எடுத்துனுக்கும் போது தான் உடனே பரப்பரப்பான்னு பரப்பான் நம்ம மாமா. எப்பா 3:30 மணிக்கு யாருப்பா அவனுங்க 3:30 மணிக்கு அடிக்கிறானுங்க பாரு மோளத்தை. ஐயோ 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ பேட்டரி கூட போன தெரியுமா லோகினா? அதான் ஏதோ கரக்குன்னு சவுண்ட் வருது மச்சான். ஒரு வேளை இது தெரியுதாடா டிஸ்பிளே?
சொன்னாங்க ஏன் ஏய் அதான் மாலை போட்டுக்கும் போது தான் கரெக்ட் வாக்கிங் வருவாரு சா என்ன ஹெல்ப்பு பிடிக்காதுண்ணா வேணாம் இந்த பாருமாம்மா ஏதோ ஊந்துச்சு ஆ அதுக்கு முன்னாடியும் இறங்கி நாங்கள் பாட்டே போட ஆரம்பிச்சோம் ஸ்பீக்கர்லாம் வேணா சொல்லுப்பா பண்ணிடலாம் வெயிட்டா நான் 7 வருஷமா அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன் இந்த லைவ் இன் கான்சர்ட்லாம் பண்ணுவாங்கல்ல ஸ்கூட்டர் எடுத்துறாரு நீ போய் நான் பிடிச்சிக்கிறேன் எவ்வளோ